இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் மேட்டர் வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்ல உங்களுக்கு வேற வேலை வெட்டியே இல்லையான்னு கேக்குறேன். எனக்கு புரியவே இல்ல. சினிமாக்காரங்க ஒரு நியூஸ்னா மட்டும் எல்லாரும் இப்படி மைக் தூக்கிட்டு வந்துடுறீங்க, இதான் வேலையா அப்படின்னு கேக்குறேன். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் நியூஸ் நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன். இது ஒரு சினிமா பிரபலங்கிறதுனால அப்படியே பெருசா ஹைலைட் பண்ணி காட்டுறீங்க. இதுக்கு ஏகப்பட்ட பேர் இதே கஞ்சா கேஸ்ல எத்தனை பேர் உள்ள போயிருக்காங்க. அப்பெல்லாம் வந்து மைக் தூக்க வரல, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குன்னு சொல்லி யாருமே கேட்க விரும்பல. இந்த சினிமா அப்படின்னு வந்துட்டா மட்டும் எல்லாருமே கேள்வி கேக்குறீங்க. அது எனக்கு புரியல. ஒரு நடிகர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, அது கேஸ் போயிட்டு இருக்கு. அது அதோட விடாம அதை விட்டு போட்டு எல்லா நடிகர்கிட்டையும் போய் கேள்வி கேட்கறீங்க. மைக் தூக்கி கேள்வி கேட்கற எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கறேன். நைட்டு 10 மணிக்கு மேல ஒயின் ஷாப்ல போனீங்கன்னா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் போதை கையோட திரியிறாங்க. ஏன் அவங்கள கேள்வி கேட்கணும்னு தோணல, ஏன் அதை நிறுத்தணும்னு தோணல? வெறும் உங்களுக்கு போதை அப்படிங்கிற போது இது தடை செய்யப்பட்ட விஷயம், அது எடுத்தது தப்பு தான். என்னை பொறுத்த வரைக்கும் அதை கண்டுபிடிக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான். ஆனா சினிமாக்காரங்க அப்படின்னு ஒரே ஒருத்தவங்க பண்ண தப்ப அதை அப்படியே விடாம டோட்டல் சினிமாவையும் போர்ட்ரேட் பண்றது ரொம்ப அபத்தமான விஷயமா தெரியல. ஆனா வந்து சினிமா துறையில இருக்கவங்க எல்லாருமே இப்படித்தானான்னு கேக்குறது உங்களுக்கே ஒரு இதா தெரியலையா? பொதுமக்களா இருந்துதான் சினிமாவிலே வந்து இது பண்றாங்க. இதே ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்களையோ ஒரு வேற ஏதாவது ஒரு தொழில ஒர்க் பண்றவங்களோ ஒரு சின்ன விஷயம் இந்த மாதிரி மாட்டிருக்கட்டும், ஒரு நியூஸ் வந்திருக்கட்டும், எவனாலும் அது ஒருத்த கண்டுக்கிறானான்னு கேளுங்க. அவ்வளவுதான். கீழே ஒரு ஹெட்லைன்ல கூட வராது. எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியுது. நார்மல் பீப்புள் இதே மாதிரி ஒரு விஷயத்த வச்சு மாட்டிக்கிட்டாங்கன்னா ஹெட்லைன்ல கூட பெருசா போட மாட்டேங்க, கீழே கார்னர்ல போட்டு விட்டு நியூஸ் போகுது. அதை யாரும் படிக்கவும் மாட்டேங்கிறான். அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல. ஆனா சினிமான்னு சொல்லி ஒரு விஷயம் வரும்போது மட்டும் அதை போர்ட்ரேட் பண்ணி டோட்டல் சினிமா ஃபீல்டையும் தப்பாவே கடைசி வரைக்கும் காமிக்கிறீங்களே, யோசிக்க மாட்டீங்களா? நீங்களும் அதே துறையில தானே இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா? இல்ல, ஆக்சுவலி வந்து அவர் கொக்கைன் பண்ணி மாட்டிக்கிட்டாரு. ஸோ அது வந்து நாட்டுக்கு வந்து சினிமாவில் உள்ளவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன் மாதிரியா இருக்கணும் இல்லையா? நீங்க நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, நீங்க நியூஸ் பார்ப்பீங்களா இல்லையான்னு தெரியல. போன மாசம் ஒருத்தர் வந்து ஆக்சுவலி ஒரு நார்மல் பீப்புள்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஏதோ ஒரு நல்ல ஒரு ஜாப்ல இருக்கிறவங்க தான். நிறைய இதே கொக்கைன்ல மாட்டிட்டு பெரிய விஷயம் இருந்துச்சு. கஞ்சா கேஸ்ல ஏகப்பட்ட பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பெல்லாம் யாருமே மைக் தூக்கிட்டு வரல. ஏன் இதே ஒரு ஸ்டேஷன்ல போய் கேட்கலாம்ல, சார் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, அந்த மாதிரி எல்லாம் கேட்கல. சினிமா துறைனா மட்டும்தான் ஏன் இப்படி தூக்கிட்டு வரீங்கன்னு என்னோட கேள்வி. அவங்களும் மனுஷங்க தான், ஏன் அவங்களுக்கு மட்டும் அந்த ஒரு ஹைலைட்டை கொடுத்து இது பண்றீங்கன்னு தான் கேட்கிறேன். அதுவும் இல்லாம ஒரு சினிமா துறையில ஒரு சின்ன விஷயம் நடந்துருச்சுன்னா உடனே ஒட்டுமொத்த சினிமா துறையும் இப்படித்தான் அப்படின்னு ஒரு போர்ட்ரேட்டை கொண்டு வந்துடுறீங்க. ஒரு ஐடி ஒரு இதுல வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடக்கணும், ஒரு கார்பரேட் கம்பெனில ஒரு சின்ன விஷயம் நடக்கட்டும், எல்லா கார்பரேட்டும் இப்படித்தான் அப்படின்னு ஏன் போர்ட்ரேட் பண்ண மாட்டேங்க? அந்த கம்பெனி தான்ப்பா கெட்டது, இந்த கம்பெனிலாம் நல்ல கம்பெனி, இப்படிதானே கொண்டுட்டு வரீங்க. ஆனா இதுல மட்டும் ஏன் அப்படி? சினிமானா அவ்வளோ எனக்கு என்ன தோணுனா, சினிமால இருக்கவங்க எல்லாம் இழிச்ச வைங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் மொத்தத்தையும் போர்ட்ரேட் பண்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.